வாகை சுடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சி தான் காட்டுறாங்க. மீனாட்சி வந்து அதிகாரிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள், தயவு செய்து வந்து நீங்கள் இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னா எங்கள் அக்கா தான் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா. அப்படி இருக்கும்போது நீங்கள் வீடை பூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதனால வந்து எங்கள் அக்காவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதனால இந்த செயினை நீங்கள் வச்சுக்கிடுங்க. இதை அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இந்த செயினை வச்சுக்கிடுங்க. அடுத்த மாதத்துலேருந்து அவங்க சரியாக கட்டிடுவாங்க. தயவு செய்து நீங்கள் சீல் வச்சு தான் நீங்கள் வந்து அதாவது கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து மீனாட்சி அப்படி பேசிக்கிட்டதை பார்த்துட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கவும், அப்போ வந்து வீட்டிலோட சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அடுத்தது வேறு வழி இல்லாமல் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. அப்போ அவங்களும் அந்த செயினை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களும் வந்து சீல் வச்சு தான் அவங்க எடுத்துகிட்டு அவங்க வீடை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் 3 பேர் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க 3 பேருமே கையெழுத்து போடுறாங்க. அதாவது மனோ, பாண்டி, ஜீவா அவங்க 3 பேரும் கையெழுத்து போட்டு கொடுக்கவும் இந்த பிரச்சனை வந்து இதோட முடியுது. அப்போ அவங்களும் வந்து சொல்கிறாங்க, அடுத்த மாதத்துலேருந்து இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை வரக்கூடாது, அதனால் கரெக்டாக நீங்கள் கட்டிடணும்னு சொல்லிட்டு அதிகாரிக போவோம். இதை வந்து கேட்டதுமே அப்பத்தாவுக்கும் ரொம்பவே வந்து மீனாட்சி மேலே ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. கடைசியில் இவ செயினை கொடுத்து இந்த மாதிரிக்கு வந்து வீடை திறக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சுதே. இது எல்லாத்துக்காட்டும் இந்த நிற்கிறான இந்த ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ஜீவா மேலே முழு கோவம் வரவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ சுமதி வந்து சொல்கிறாங்க, எப்படியும் இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சுமதியில் சக்தி வந்து சொல்கிறாங்க, எப்படியும் இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுதில்ல, அதனால் வந்து அத்தை நான் ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன், இவங்க 2 பேரையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அப்பத்தாவும் சரி அப்படிங்கவும், அப்போ சக்தி வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே தேன்மொழிக்கும் மனமானவுக்கும் இந்த ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடவும் 2 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டில் அவ்வளோருமே போகவும், அப்போ கடைசியாக சுமதியும் மீனாட்சியும் வீட்டுக்குள்ளே வரதுக்காக வரவும் அப்பத்தை வந்து தடுக்கிறாங்க. தடுத்ததுமே உடனே இவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பத்தை வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கடி வீட்டுக்குள்ளே வர, ஒழுங்கு மரியாதையை அந்த வீட்டை விட்டே போயிரு அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே வீட்டில் உள்ள அவ்வளோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தேன்மொழியும் பார்க்குறாங்க. அப்போ உடனே வந்து மீனாட்சி வந்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாண்டி உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, அதனால ஒழுங்கு மரியாதையா நீ உன் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே சுமதி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் முறை வந்து இந்த வீட்டுக்கு வாழ வர்றதுக்காக வந்திருக்கிறா, அப்படி இருக்கும்போது இப்படி பேசுறீங்களே, எங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாண்டி அதான் வாழ வந்து லட்சணமே தெரியுது, முத நாள் ரொம்ப பெருமையாக இருக்குது, உன் சின்ன பொண்ணுன்னா மண்டபத்தில் வச்சு என்ன அசிங்கப்படுத்தினா, உன் பெரிய மகளால் இன்னைக்கு வீட்டை வந்து நடுத்தருவுக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதுதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்ன செயினை கழட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா, ஏதோ நூல் போல் ஒரு செயினை வந்து கழட்டி கொடுத்துட்டாலாம், அதனால இந்த இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாள், அங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரிக்கு வந்து பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மாதிரியே 2 பேரும் போயிருங்க அப்படிங்கும்போது உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு எங்கள் அக்கா தான் காரணம், அவள் கொடுத்த நகை தான் காரணம் அப்படிங்கும்போது, ஆமாண்டி என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவராக நகைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆமாம் உங்கள் அக்காவை அந்த நகையெல்லாம் வந்து சேர்த்து எடுத்து நீங்கள் வச்சிங்களே, ஆனால் யாருமே வந்து உங்கள் அக்காவை பொண்ணுக்கிட்டு வராமல் தானே இருந்திருந்தீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் அக்காவுக்கு இந்த நகை வந்து நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாலும் யாரும் வந்து உங்கள் வீடை தேடி யாருமே வரல உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, அப்படி இருக்கும்போது நாங்கள் தானே வந்தோம், அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் அக்காவை யாருமே வந்து பொண்ணு கேட்காம இருந்தாங்க, ஏதோ எங்களுக்கு வந்து சூழ்நிலை, அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவள் கொண்டு வந்து சீர்வரிசை எல்லாமே இந்த வீட்டுக்கு தானே சொந்தம், அப்படி இருக்கும்போது என்னமோ பெரிய ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற, உண்மையை சொல்லப்போனால் நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கவே கூடாது, என்ன இருந்தாலும் சரி தான், அவள் கழுத்தில் எப்போ வந்து தாலி கட்டினானோ அப்போமே வந்து அவள் அந்த வீட்டுக்கு வந்து அதாவது மருமகளாக வந்துட்டா, அவள் கொண்டு வந்த சீர்வரிசை நகை எல்லாமே இந்த வீட்டுக்கு சொந்தமாகி போச்சுது, ஆனாலும் வந்து நீ என்னன்னா வந்து ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு என்கிட்ட கையெழுத்து வர வாங்கியிருக்கிற, எங்கள் பாரு ரொம்ப ஓவராக தான் நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற, அதுதான் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுது இல்லை, அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும், இங்கே பாருங்கம்மா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சுமதி சொல்லவும், இங்கே பாருடி நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத, 2 பொண்ணுங்களையும் வளர்க்க தெரியாமல் வளர்த்துருக்குற, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் அக்காலையும் நீ கூட்டிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வந்து மீனாட்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, ஆமாண்டி நான் அப்படி தான் பேசுவேன், இங்கே பாரு இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, அப்படி நீ வரதா இருந்தால் உங்கள் அக்காவை உன் கூட நான் அனுப்பி வச்சுருவேன், அவளையும் நீ கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், என்னடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே சுமதி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. மீனாட்சி தயவுசு நான் சொல்கிறது கேளு, நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காது மீனாட்சி அப்படிங்கவும், அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கம்மா நம்ம பார்த்துட்டு இருக்க சொல்றியா, நம்ம அக்கா என்னம்மா தப்பு பண்ணினாங்க, தப்பு பண்ணினது எல்லாமே இவங்க வீட்டில் தான் அவங்க, ஆனால் என்னமோ வந்து நம்ம தான் தப்பு பண்ணின மாதிரி இவங்க நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ ஜீவா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு பாட்டி இது எல்லா
பிரச்சனைக்கு காரணமே நான் தானே, அதனால என்ன எதனால திட்டிக்கோ, ஆனா அவங்கள எதுவும் சொல்லாது அப்படிங்கும் போது, என்னடா ரொம்ப ஓவரா நல்ல மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறியா, ஒரு வார்த்தை நீ பேசணும்னு வச்சுக்கீங்க, அப்புறமா ஒன்னு இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுரும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சுமதி வந்து சொல்லிட்டு இருக்கிற சக்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாருங்க நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும் போது, என்னடி எல்லாரும் எனக்கு சேர்ந்து அட்வைஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறியா, இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீ என்னை எதிர்த்து பேசினது கிடையாது, அப்படி இருக்கும்போது என்ன இவளுக்காக ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறீங்களா, நீங்க யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா உனக்கு தான் என்னை பத்தி நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் இப்போ சக்தியா அமைதியாயிருந்தாங்க. அப்போ வந்து மீனாட்சி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க இது மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாம இப்படி பெண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா என்ன நடக்கும் தெரியும் அப்படிங்கும்போது, என்னடி நடந்துரும் அதே இதை பாத்துடலாம் அப்படிங்கும்போது அப்போ உடனே சுமதி வந்து தடுக்கிறாங்க. மீனாட்சி நீ எதுவும் பேசாதமா அப்படிங்கும்போது, இங்க பாரு ஒழுங்கு மரியாதை 2 பேரும் ஆத்தாள் மகளும் வீட்டுக்கு போயிருந்தீங்களா, இல்லைன்னா உன் பெரிய மகளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருது அப்படிங்கவும் இது கேட்டதுமே மீனாட்சி அடுத்தது பேசுறதுக்காக வரவும் சுமதி வந்து தடுக்கிறாங்க. வா மீனாட்சி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியை பார்த்து அவங்க கண்கலைங்க அவங்க அழுதுட்டே போகவும் மனவும் எடுத்து சொல்றாங்க. ஆனாலும் வந்து என்ன பொண்டாட்டி வந்ததும் அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை இருந்துடுது அப்படிங்கவும் இப்போ மனவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா சுமதியும் மீனாட்சியும் தேன்மொழி பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோடய அவங்க வந்து வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற தேவியும் பாண்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மாச்சினா சும்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும், என் புருஷனை காப்பாத்துறதுக்காக எங்க அம்மாச்சி கிட்டே வந்து கையெழுத்து வாங்கினேலாடி பாரு நம்மளது நான் ஆட்டமே இருக்குது அப்படிங்கும்போது அப்போ வந்து சக்தி வந்து சொல்றாங்க, சரி என்னமோ நடந்து போச்சுது, சரி தென்மொழி நீ வந்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் விளக்கேற்று பூஜை ரூம்ல போய் அப்படிங்கும்போது, இவன் ஒன்று வந்து பூஜை ரூம்ல விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தேவி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்பத்தா தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தேன்மொழி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. மனவும் பார்க்கவும் மனம் வந்து சொல்றாங்க, என்ன பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்க பாருடா பெசம் இருடா, இவன் ஒன்றும் விளக்கேற்றக்கூடாது, இவ விளக்கேற்ற வந்திருக்கிறா, அந்த வீட்டில் உள்ள விளக்க அணைக்கிறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கவும் அப்போ ஜீவா இதை பார்த்துட்டு எப்படியாவது வந்து தேன்மொழி அண்ணி கையால் வந்து விளக்கத்தை வைக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு நீ பேசு அப்படிங்கவும் உடனே அவங்க ஃப்ரெண்டும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்பத்தாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் உடனே அப்பத்தாவும் சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வீட்டை சீல் வச்சோம்லாம் அந்த அதிகாரி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, அதுதான் உங்களுக்கு வந்து நகையை கொடுத்தாச்சுலாம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எங்கே பாருங்கள் அவங்க 3 பேர் தான் கையெழுத்து போட்டுருக்குறாங்க, நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் செல்லும், ஏன்னா அந்த வீடு வந்து உங்கள் பேரில் தானே இருக்குது, அதனால வந்து கையெழுத்து போட வாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போமே நான் வரணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இப்போமே வரணும், அப்படி நீங்கள் வரலன்னா திரும்பவும் நாங்கள் சீல் வைக்கிறதுக்காக வந்துடுவோம் அப்படிங்கவும், ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை பார்த்தோம்னா வந்து கையெழுத்து போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வந்து ஜீவா வந்து பார்க்குறாங்க, எப்படியோ அப்பத்தை அங்கேருந்து போயாச்சு அப்படிங்கும்போது, என்ன நீ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்கள் கையால் விளக்கேற்றுங்க அப்படிங்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற தேவியும் பாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே தேன்மொழி வந்து சக்தியை பார்க்கும்போது அப்போ உடனே வந்து தேன்மொழி கிட்ட அவங்க மனவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா பார்த்துட்டு இருக்கிற உன் கையால் வந்து விளக்கேற்றுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களே சரின்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து விளக்கேற்றுறாங்க. இதை பார்த்ததுமே மனம் சந்தோஷப்பட்டு இருக்கவும் ஜீவாவும் சந்தோஷப்படுறாங்க, எப்படியோ நல்ல மாதிரிக்கு வந்து அன்னி கையால் விளக்கேற்ற வச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா அப்பத்தா அங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததுமே அம்மா என்னை கையெழுத்து போட சொல்லி கூப்பிட்டீங்களே எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் ஃபோன் பண்ணி கையெழுத்து போட சொல்லலையே அப்படிங்கும்போது, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் வந்தது அதனால தானே கையெழுத்து போட வந்து அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அதுதான் அவங்க கையெழுத்து போட்டாச்சுல அதுவே போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே வந்து அப்பதான் வந்து யோசிக்கிறாங்க, என்ன இவனுங்க உளறிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க பார்த்தோம்னா வந்து மீனாட்சி தான் காட்டுறாங்க. மீனாட்சி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களை சும்மாவே விட்டுருக்க கூடாது, அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது, இங்க பாரு இப்பதான் நம்ம பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிருக்கிறா, அதனால அடுத்தடுத்து எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்தது அப்பதான் வராங்க. வந்ததுமே என்ன இவ கையால விளக்கத்திட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தேவி வந்ததுமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க, விளக்கத்திருக்கலாம் இவ மனவோட சேர்ந்து எப்படி வாழ்ந்துருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து மனோகிட்ட இருந்து தேன்மொழி பிரிக்கிறதுக்காக வந்து அவங்க அடுத்தது சூழ்ச்சி பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா அகிலாவை தான் கட்டுறாங்க. அகிலா வந்து நினைக்கிறாங்க, என் கண் முன்னாடியே வந்து அவ கழுத்துல தாலி கட்டிட்டே இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவீங்களா என்ன, நான் என்ன பண்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகில பார்த்தோம்னா அவங்களும் மனவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோலாம் இருக்குதுல்ல, அந்த போட்டோலாம் எடுத்துட்டு வராங்க. இதை கொண்டு போய் நம்ம வந்து அவங்க வீட்டில் கொண்டு காட்ட வேண்டியதுதான், அதாவது தேன்மொழிகிட்ட கொண்டு காட்ட வேண்டியதுதான். ஏன்னா மனோ எனக்கு தான், அவரை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த ஜீவாவும் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாம்ல, இந்த போட்டோ ஒன்று போகிறோம், அவர் 2 பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைக்காத மனோவை நான் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், யாரோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க அந்த மனோவோட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அகிலா வீட்டுக்கு வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.